அடுத்த இலக்கிய பேழையில் கவிஞர் பழனி பாரதியின் கவிதைகளோடு இணைகிறார் கவிஞர் பாரதி மோகன் அவர்கள். அன்பு கலந்த துயரம் பழனி பாரதியின் கவிதைகளின் இருப்பாக இருக்கிறது. அன்புதான் உலகத்தை இயக்குகிறது. ஒரு கவிதையில் அவர் சொல்கிறாரு, காதலி தூரதேசத்துக்கு பயணம் போகிறா. அப்போ அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறத ரயில் நிலையத்தில் காட்சிகளை வச்சு எழுதியிருக்கிறாரு. உன் பெட்டிகளை சுமந்து வந்த சுமை தூக்கும் தொழிலாளி, உன் எதிரில் அமர்ந்து உன்னையே பார்த்து கொண்டிருந்தவன், உன் பயணச்சீட்டை சரிபார்த்த பரிசோதகன், தேநீர் விற்றவன், உணவு கொடுத்தவன், இறங்கும் இடத்தில் உன்னை பத்திரமாய் வரவேற்க காத்திருந்தவன், எல்லோருமாக இருந்தேன் நான் வழியனுப்ப வர முடியாத உன் ரயில் பயணத்தில். இந்த கவிதை மழைப்பெண் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் இருக்குது. இந்த கவிதையை பார்த்தீங்கன்னா புரியும். வழித்துணைக்கு வர முடியாதவன் தன்னோட தவிப்பை, அன்பை எப்படி வெளிப்படுத்துகிறான். அன்பு செய்வதற்கு நாம் அருகில் இருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்பதுதான் இந்த கவிதையுடைய பாடுபொருளாக, உயிர் நாடியாக இருக்குது. இன்னொரு கவிதை பூரண பொற்குடம் அப்படிங்கிற கவிதையில், கவிதை என்பது ஒரு கவிதை சொல்லும்போது அதோட முடிஞ்சு போயிடுமா அப்படின்னா அது இல்லை. கவிதை எங்கேயுமே முடிக்கப்படுவதில்லை. பழனி பாரதியின் கவிதைகளும் கூட அப்படித்தான். அது ஏதோ ஒரு தொக்கிய நிலையில் அதை வைத்துவிட்டு தான் அவர் தன்னோட கவிதைகளை எழுதியிருக்கிறார். கவிதை இன்னும் முடியவில்லை, வந்து சேராத ஒரு சொல் காத்திருக்க வைத்திருக்கிறது எல்லா சொற்களையும் அப்படிங்கிறார். பழனி பாரதியோட ஒட்டுமொத்த கவிதைகளுடைய உள்ளடக்கமும் தாக்கமும் இதுதான். கவிதை இன்னும் முடியவில்லை, வந்து சேராத ஒரு சொல் காக்க வைத்திருக்கிறது எல்லா சொற்களையும். இது வெறும் கவிதை மட்டும்தானா அப்படின்னா அது கிடையாது. இது கவிதை வடிவில் இருக்குது, ஆனால் இது வாழ்க்கை. எல்லா மனிதர்களும் ஏதோ ஒன்றுக்காக காத்திருக்கிறார்கள். உறவுகள் தம்மை விட்டு போய்விடுகின்றன, அல்லது பொருள் போய்விடுகிறது, பணி இழந்து விடுகிறோம், பொருளாதாரம் இழந்து விடுகிறோம். எல்லாம் அதோடு முடிஞ்சு போயிடுச்சா அப்படின்னா இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு நிகழ்வுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதை தான் இந்த கவிதை கவிதை வாயிலாக சொல்கிறது. கவிதைங்கிறது எப்போவுமே நேரடித்தன்மை இல்லாத மொழி வழி பூடகமான ஒரு விஷயம். அவருடைய அண்மையில் வெளிவந்த நிலவு ஒரு கதை சொல்லி அப்படிங்கிற புத்தகத்தில் அற்புதமான கவிதைகள் கொண்ட புத்தகம் அது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு கவிதை தலைகோதும் ஒளி அப்படின்னு எழுதியிருப்பார். இந்த தலைகோதும் ஒளி அப்படிங்கிறத ஒரு குறியீடாக பயன்படுத்துகிறாரு. தலைகோதும் ஒளி அப்படிங்கிறது ஒரு படிமமாக வருது. அதாவது ஞான நிலையை தான் அவர் சொல்கிறாரு. ஞானம் தம்மை சேர்வது, நாமே நம்மை கண்டுகொள்வதை தான் அவர் தலைகோதும் ஒளி அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் ஒரு ஒளியாக பயணிக்க விரும்புகிறேன், ஒளியின் வேகத்தில் அல்ல, இருளை தலைகோதி உறங்க வைக்கும் மென்னொளியாக. இதுதான். எந்த கனத்த ஒரு இதாகவும் இல்லாமல் மிக லேசாக, மிக மென்மையாக தான் இருந்தால் போதும். அதாவது வாழ்வு மிக ஆர்ப்பாட்டமாக, மிக கனமாக, மிகுந்த சுமையுடையதாக இல்லாமல் இலகுவாக நான் வாழ நினைக்கிறேன். அது நான் என்பது கூட உணர்த்தப்படாமல் வாழணும்னு நினைக்கிறேன். எனக்கு மிக எளிமையானது தான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறத தெரிய வைக்கிறாரு. இருள் விழுங்கிய வானத்தின் பெருமரத்தின் அடையில் யாரோ ஒருத்தி ஏற்றிவிட்டு போன ஒரு அகல் விளக்காக அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது நடைபாதையில் ஒரு விளக்கு எரியுது. அது யார் ஏற்றப்பட்டது, அல்லது நடைபாதை மரம் யாரால் வைக்கப்பட்டது, அல்லது நாம் பயனடையும் தென்னையோ மா பலாவோ அது நாம் தான் நட்டிருக்க வேண்டிங்கிற அவசியம் இல்லை. கலீல் ஜிப்ரான் சொல்வான், இது என் அறுவடை காலமானால் நினைவுக்கு வராத எந்த பருவத்தில் நான் விதைக்கப்பட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா இங்கே எதுவுமே நாம் செஞ்சதில்லை, நமக்காக பிறர் செஞ்சது தான். பிறருடைய நிழலில், பிறருடைய தயவில், பிறருடைய செயல்பாட்டில் தான் நமது இருப்பு எப்போதும் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த கவிதை காட்டுது. இதில் நான் அப்படிங்கிற இடத்துக்கு இடம் இல்லாமல் போகுது. எங்கே நான் இல்லையோ அங்கே தான் நாம் நாமாக இருக்க முடியும். இருள் விழுங்கிய வானத்தின் பெருமரத்தின் அடியில் யாரோ ஒருத்தி ஏற்றிவிட்டு போன ஒரு அகல் விளக்காக தனது இருப்பு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் மேலும் சொல்கிறாரு, புல்வெளியில் பனித்துளியை ஒளிர வைக்கும் ஒரு மின்மினியாக. ரொம்ப அழகாக இயற்கையுடைய படிமத்திலிருந்து ஒரு குறியீட்டை காட்டுறது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து அவர் மேலேயும் சொல்கிறார், யாரும் இல்லாத தனி அறையில் எரியும் ஒரு மெழுகுவர்த்தியாக. யாரும் இல்லாத அறையில் ஏன் விளக்கெறியணும்? ஏன் சுவரும் பார்த்து கொள்ளாதா? இருள் தன் முகத்தையே பார்த்து கொள்ளாதா? இது பயன்பாடு இருக்குது. அதாவது சொல்லுவாங்க, வெற்றிடத்தை காற்று நிரப்பும் அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த கவிதையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாரும் இல்லாத தனி அறையில் எரியும் ஒரு மெழுகுவர்த்தியாக அப்படிங்கிறார். அவர் தொடர்ந்து சொல்கிறார், பிரபஞ்ச வெளியில் என்னை தேடி நகரும் ஒரு மஞ்சள் ஒளியாக அப்படிங்கிறார். இங்கே மஞ்சள் ஒளி அப்படிங்கிறத நான் ஒரு குறியீடாக பார்க்குறேன். அப்போ ஞான நிலையை குறிக்கிறதா தான் இந்த கவிதையை நான் பார்க்குறேன். தலைகோதும் ஒளி அப்படிங்கிறது தான் கவிதையுடைய தலைப்பு. இன்னொரு முறை இந்த கவிதையை நான் வாசிக்கிறேன். நான் ஒரு ஒளியாக பயணிக்க விரும்புகிறேன், ஒளியின் வேகத்தில் அல்ல, இருளை தலைகோதி உறங்க வைக்கும் மென்னொளியாக. இருள் விழுங்கிய வனத்தின் பெருமரத்தனடியில் யாரோ ஒருத்தி ஏற்றிவிட்டு போன ஓர் அகல் விளக்காக. புல்வெளியில் பனித்துளியை உறங்க வைக்கும் ஒரு மின்மினியாக.
யாருமில்லா தனியறையில் எரியும் ஒரு மெழுகுவர்த்தியாக, பிரபஞ்ச வெளியில் என்னை தேடி நகரும் ஒரு மஞ்சள் ஒளியாக. கவிஞர் பழனி பாரதியின் கவிதைகளில் சிலவற்றை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் கவிஞர் பாரதி மோகன்.